ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு போகணுங்கிறதே கிடையாதுங்க. கஸ்டமர் கேருக்கு நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரீசன் மட்டும் சொன்னிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்பிடுவாங்க. டியர் கஸ்டமர் கிளிக் டு லிங்க் அப் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர், நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் 4 டிஜிட் நம்பர் வந்துடும். இது ஒரு வேலிடிட்டி 24 ஹவர்ஸ் தான். க்ளோசர் நம்பரும் வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் ஐடி, உங்கள் பேர், அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது காமிக்கும். இந்த ரீசனில் போயிட்டு நீங்கள் ரீசனில் வந்து என்ன ரீசன் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இந்த இடத்துல சென்ட் ஓடிபின்னு இருக்கும். கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு பக்கத்தில் சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தப்போ யுவர் ஓடிபி அத்தன்டிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுங்க. அப்புறம் சப்மிட் ஃபார் க்ளோசர் அக்கௌண்ட் க்ளோசர் கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்தோன்னா உங்களுக்கு மெயில் வந்துடும். மெயிலில் பார்த்தீங்கன்னா யுவர் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் அக்கௌண்ட் க்ளோசர் வியா அப்படின்ட்டு அந்த நம்பரில் வந்து இந்த மாதிரி மெயில் வந்துடுங்க. கார்த்திகிங்கிற பேரில் இந்த மாதிரி வந்துருச்சுனாலே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ப்ராப்பராக வந்து நம்ம இது பண்ணிட்டு இப்போ மற்ற பேங்க் மாதிரி போய் அப்ளிகேஷன் எழுதி கொடுத்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்து அந்த மாதிரி எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் ஆன்லைன்லேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஐடிஎஃப்சி பேங்க் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர்